2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் ஆண்டு பாதுகாப்பு உற்பத்தி ரூபாய் 1.78 லட்சம் கோடி என்ற எப்போதும் இல்லாத புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் புதன்கிழமை அன்று பிரதமர் நரேந்திர மோடி கூறுகையில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்பு திறன்கள் சுயசார்பு என்ற தொலைநோக்கு பார்வையாலும் கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியின் ஆற்றலாலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டுள்ளன என்றார். மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூற்றுப்படி 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி அதற்கு முந்தைய நிதியாண்டின் உற்பத்தியான 1.54 லட்சம் கோடியுடன் ஒப்பிடும்போது 15.6% வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. மேலும் ரூபாய் 84,643 கோடியாக இருந்த 2020-2021 ஆண்டோடு ஒப்பிடும்போது இது வியக்கத்தக்க 110% வளர்ச்சியாகும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் புரொடக்ஷன்ஸ் பாதுகாப்பு உற்பத்தி துறையின் கூட்டு முயற்சிகள் மற்றும் இதர பங்குதாரர்களின் உழைப்பே இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சிக்கு காரணம் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் மைகவ் இந்தியா எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள தொடர் பதிவுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிராக எவ்வாறு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது, பாதுகாப்பு நவீனமயமாக்கலை முடுக்கிவிட்டுள்ளது, எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது மற்றும் அனைத்து துறைகளிலும் தனது தயார் நிலையை மேம்படுத்தியுள்ளது என்பதை விவரித்துள்ளது. 2025-26 நிதியாண்டின் மத்திய பட்ஜெட்டில் அனைத்து அமைச்சகங்களையும் விட பாதுகாப்பு துறைக்கு மிக உயர்ந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த தொடர்ச்சியான முதலீடு இராணுவ திறனை வலுப்படுத்துகிறது, தயார் நிலையை மேம்படுத்துகிறது மற்றும் இந்தியாவின் ஆயுதப்படைகள் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள தேவையான உபகரணங்களை பெற்றிருப்பதை உறுதி செய்கிறது. 2014இல் ரூபாய் 46,000 கோடியாக இருந்த பாதுகாப்பு உற்பத்தி 2026இல் ரூபாய் 1.5 லட்சம் கோடியாக தற்போது 1.78 லட்சம் கோடி உயர்ந்துள்ள நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி 2014இல் ரூபாய் 686 கோடியிலிருந்து 2026இல் ரூபாய் 38,400 கோடியாக உயர்ந்து மேட் இன் இந்தியா இராணுவ உபகரணங்களை 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கொண்டு சென்றுள்ளது. மைகவ் இந்தியாவின்படி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு அதிக நிதி வழங்கப்படுகிறது. இது நாட்டின் மேம்பட்ட உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வடிவமைக்கவும், உருவாக்கவும் மற்றும் பயன்படுத்தவும் உதவும் திறனை வலுப்படுத்தியுள்ளது. 2014-2015 நிதியாண்டில் ரூபாய் 15,282 கோடியாக இருந்த DRDOவிற்கான செலவினம் 2026-27 நிதியாண்டில் 90% உயர்ந்து ரூபாய் 29,100 கோடியாக அதிகரித்திருக்கிறது. கடற்படை மற்றும் கடலோர காவல் படையின் 97% போர்க்கப்பல்கள் இப்போது உள்நாட்டிலேயே கட்டப்படுவதால் உள்நாட்டு கப்பல் கட்டும் திறன் கணிசமாக வளர்ந்துள்ளது. 2014 முதல் 40க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் கடற்படையில் இணைந்துள்ளன. சராசரியாக ஒவ்வொரு 40 நாட்களுக்கும் ஒரு புதிய கப்பல் கட்டப்படுகிறது. பாதுகாப்பு உற்பத்தி மட்டுமல்லாமல் இந்திய படைகளுக்கான பாதுகாப்பு உடைகளிலும் மத்திய அரசு குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளது. 2014இல் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளுக்கு பெரும் தட்டுப்பாடு இருந்தது. மேலும் உயரமான மலைப்பகுதிகளுக்கான ஆடைகளை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது. இப்போது உள்நாட்டு உற்பத்தி முன்னணி வீரர்களின் தயார் நிலையை மாற்றியமைத்து வருகிறது. ஏனெனில் 97% சிறப்பு உயரமான மலைப்பகுதி உபகரணங்களும் 57 தீவிர வானிலை பொருட்களில் 55 பொருட்களும் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளின் உற்பத்தியை அதிகரித்தது மட்டுமின்றி இந்தியா இப்போது இந்த துறையில் உபரியை உருவாக்கி 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த ஜாக்கெட்டுகளை ஏற்றுமதி செய்கிறது. இன்று 1000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு ஸ்டார்ட் அப்கள் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகின்றன. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 16,000 MSMEக்கள் பாதுகாப்பு உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு பகுதியாக மாறியுள்ளனர். 36,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பொருட்கள் உள்நாட்டு மேம்பாட்டிற்காக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் கண்டுபிடிப்புகளும் சுயசார்பும் தேசிய பாதுகாப்பு மற்றும் மூலோபாய வலிமையின் முக்கிய தூண்களாக உருவெடுத்து வருகின்றன.
இந்தியா தனது எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்தியது மட்டுமின்றி மாவோயிஸ்ட் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியான பாதுகாப்பு நடவடிக்கைகள், மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு, சிறந்த நிர்வாகம் மற்றும் உன்னதமான மக்கள் தொடர்பு ஆகியவற்றின் மூலம் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. மாவோயிஸ்ட் தலைமைக்கு எதிரான இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகள் பல மாவோயிஸ்ட் தலைவர்களை முடக்கியது. இதனால் இடதுசாரி தீவிரவாதம் வேகமாக வீழ்ச்சியடைந்தது. பாதுகாப்புத்துறை என்பது ஒரு நாட்டின் இராணுவத்திற்கு தேவையான துப்பாக்கிகள், குண்டுகள், போர் விமானங்கள், கப்பல்கள் மற்றும் வீரர்களுக்கான ஆடைகளை தயாரிக்கும் துறையாகும். இந்த செய்தியின் முக்கிய சாராம்சம் என்னவென்றால், இந்தியா முன்பு மற்ற நாடுகளிடம் கையேந்தி நின்ற நிலை மாறி இன்று உலக நாடுகளுக்கே ஆயுதங்களை விற்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது. முன்பெல்லாம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் மட்டும்தான் தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை தாங்களே தயாரித்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பாதுகாப்பு வல்லரசுகளாக இருந்தன. உதாரணமாக, இஸ்ரேல் நாடு தனது சிறிய பரப்பளவிலும் தொழில்நுட்பம் மூலம் உலகிற்கே ஆயுதங்களை விற்கும் நாடாக மாறியது. அதே பாணியை தற்போது இந்தியாவும் கையில் எடுத்துள்ளது. 2014 வெறும் ரூபாய் 686 கோடியாக இருந்த இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி இன்று ரூபாய் 38,424 கோடியாக உயர்ந்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு நாம் விற்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். இந்த துறையின் வளர்ச்சி இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடரும் என்பதால் நல்ல தரமான பாதுகாப்பு துறை சார்ந்த பொதுத்துறை மற்றும் தனியார் பங்குகளில் உதாரணமாக HAL, BEL, மசகான் டாக், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்யலாம். தனி பங்குகளை தேர்ந்தெடுக்க தெரியாதவர்கள் டிஃபென்ஸ் செக்டார் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் SIP முறையில் முதலீடு செய்யலாம். கடந்த சில வருடங்களில் இவை மிகச்சிறந்த லாபத்தை அதிகரித்துள்ளன. தனி பங்குகளை தேர்ந்தெடுக்க தெரியாதவர்கள் டிஃபென்ஸ் செக்டர் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் SIP முறையில் முதலீடு செய்யலாம். கடந்த சில வருடங்களில் இவை மிகச்சிறந்த லாபத்தை அளித்துள்ளன. நீங்கள் ஒரு சிறு தொழில் நடத்துபவர் என்றால் பாதுகாப்பு துறைக்கு தேவையான சிறிய உதிரி பாகங்கள், நட்ஸ், போல்ஸ், கேப்லஸ், சென்சார்ஸ் தயாரிக்கும் ஒப்பந்தங்களை கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் போர்ட்டல் மூலம் பெற்று உங்கள் தொழிலை வளர்க்கலாம். 16,000 நிறுவனங்கள் ஏற்கனவே இதில் லாபம் பார்த்து வருகின்றன. பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. இங்கு வரும் தகவல்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இது முதலீட்டு ஆலோசனை அல்ல. முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்தாலோசிக்கவும்.